நம்மளோட செவலக்கடாரி கண்ணு போடுற மாதிரி இருந்ததுங்க. தண்ணி கூட எதுவுமே உடையலைங்க. ஆனா கால்கள் மட்டும் தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா அந்த 2 கால்கள் மட்டும் லைட்டா தெரிஞ்ச வாக்கிலே இருந்தது. கண்ணு வெளியே வரவே இல்லை. மாடுமே பாத்தீங்கன்னா படுக்கவே இல்லை, சுத்திக்கிட்டே தாங்க இருந்தது. மறுபடியுமே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 2 கால்களுமே கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. மாடு ரொம்ப நேரம் ஆகியுமே கண்ணு போடுற மாதிரி தெரியல. சரி, இதுக்கு மேல விட வேணாம்னு சொல்லி நம்மளே போய் இழுத்து விட்டலாம்னு முடிவு பண்ணி வச்சுங்க. கண்ணு நல்லாவே ஊறிச்சுங்க. அதனாலதான் மாடுனால கண்ணு போட முடியல. அதே போல தலையீத்து மாடு அப்படிங்கிற அறையுமே அந்த அளவுக்கு பெருசா விரியல. நானுமே கண்ணை நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து பார்த்தேங்க. ஆனா கண்ணு வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் கண்ணோட தலையை லைட்டா அறையிலிருந்து இந்த மாதிரி நவுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுக்க ஆரம்பிச்சேன். சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா கண்ணு வெளியே வர ஆரம்பிச்சதுங்க. எப்பவுமே கண்ணு இந்த மாதிரி இழுக்கிறோம் அப்படின்னா கண்ணு கீழ் நோக்கி இழுக்கணும். அப்பதான் கண்ணு டக்குன்னு வெளியே வரும். மாடுக்குமே ரொம்ப கஷ்டம் இருக்காது. கண்ணு போட முடியாம போற நேரத்துல இந்த மாதிரி நீங்க இழுக்கலாம். அதனால எந்த தப்பும் இல்லை. நீங்க டாக்டரை கேட்டீங்கனாலும் டாக்டரும் இதே தான் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட போகக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கண்ணு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஊறி இருந்தது. ஃபைனலா நம்ம கண்ணையுமே வெளியில இழுத்தாச்சுங்க. கண்ணு பியோர் பிளாக்ல போட்டிருந்தது. இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க.